தோழர்களே, தந்தை பெரியாரின் போர்ப்படை தளபதிகளில் ஒருவராக திகழ்ந்த அஞ்சா நெஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரியுடைய 77வது நினைவு நாள் இன்று அனுஷ்டிக்கப்பட்டு, அவருடைய அந்த நினைவு நாளில் தேர்தல் காலமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த கூட்டத்தை தேர்தல் பிரச்சார கூட்டமாக பயன்படுத்தி கொள்ளுமாறு தமிழ் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்திருந்தார்கள். அந்த அறிக்கைக்கு ஏற்ப தருமபுரியில் பிஎஸ்என்எல் அலுவலகம் எதிரில் பிரச்சார கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்டு உரையாற்றியவர் மாண்புமிகு மரியாதைக்குரிய மாநில மகளிர் அணி தலைவர் தகடூர் தமிழ்ச்செல்வி அவர்கள். அவரை தொடர்ந்து கழக தோழர்களும் இந்த கூட்டத்தில் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். அவருடைய உரைகள் இதோ உங்கள் பார்வைக்காக. பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். சுயமரியாதை இயக்கத்தின் தளபதி அஞ்சா நெஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரி அவர்களின் 77ஆம் ஆண்டு நினைவு நாள் திராவிடர் கழகம் சார்பில் இங்கே அனுசரிக்கப்படுகிறது. தந்தை பெரியாரின் போர்ப்படை தளபதி அஞ்சா நெஞ்சன் பட்டுக்கோட்டை கேவி அழகிரிசாமி அவர்களின் நினைவு நாளான இன்று தமிழர் தலைவர் காலத்தின் அருமை கருதி இந்த கூட்டத்தினை நடத்த சொல்லி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தன்னலமற்ற தொண்டு இதுதான் துறவு, ஓயாத உழைப்பு இதுதான் தவம், நீரெல்லாம் அவன் வியர்வை, தமிழகத்தின் நிலமெல்லாம் அவன் நடந்த தாரை, வாழும் ஊரெல்லாம் அவன் மூச்சின் காற்று, நம்மோர் உயர்வெல்லாம் அவன் தந்த பிச்சை என்றோ தடம் சொன்னான். தமிழருக்கு கண்ணும் காதும் தன் அறிவும் மன வலிமையும் தந்தான், என்றும் கடன்பட்ட தமிழுலகம் நன்றி சொல்லும், காவியங்கள் கலைகள் அவன் பெருமை பேசும் என்ற கல்வியறிஞர் வாசை குழந்தைசாமி அவர்களுடைய வரிகளோடு தந்தை பெரியாரை தன்னுடைய கவிதையில் ஓர் ஒளிப்படமாக அவர் இதனை எழுதியுள்ளார்கள். பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள் ஒரு இராணுவ வீரராக முதலாம் உலகப் போரிலே பிரிட்டிஷார் ஆட்சி காலத்திலே பணியாற்றியவர். தன்னுடைய பணியை அத்தோடு முடித்துக்கொண்டு அதற்கு பின்னரே இன்னொரு அரசு வேலையிலும் இருந்துவிட்டு தந்தை பெரியார் காங்கிரஸில் இருந்து விலகிய பின்னர் ஐயா எதுக்கு காங்கிரஸில் விலகினார்னு சொல்லி இங்க இருக்கிற இயக்கத்தினுடைய பெருந்தொடர்கள் அனைவருக்கும் தெரியும். சேரன் மாதேவி குருகுல போராட்டமும் வகுப்புவாரி உரிமைக்காக 5 மாநாடுகளை தீர்மானத்தை கொண்டு வராரு. அது காங்கிரஸ் அன்றைக்கு இருந்த காங்கிரஸார் அதை மறுக்கிற நிலையிலே தனியாக வந்து இயக்கம் கண்டார். தந்தை பெரியார் வெளியே வந்து குடியரசு பத்திரிகை தொடங்கினார். சுயமரியாதை இயக்கம் ஐயா அவர்கள் தொடங்குவதற்கு முன்பாகவே பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள் சுயமரியாதை சங்கம் என்று பட்டுக்கோட்டையிலே அவர் அதற்கு முன்னரே அவர் வந்து தொடங்கி இருக்கிறார். பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள் ஒரு மாநாட்டினுடைய ஏற்பாடு நடந்திருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா காலையிலேயே மாநாட்டு பந்தலுக்கு எல்லாம் தீ வச்சு இது பண்ணிடுறாங்க. அன்னைக்கு இருந்த வைதிகர்கள் இதெல்லாம் இது பண்ணி பற்ற வச்சிடுறாங்க. அன்னைக்கு இருந்த ஒரு சிறு தலைவராக இருந்த கலைஞர் உட்பட எல்லாருமே அதில் தாக்கப்படுறாங்க. பெரிய தலைவர்கள் எல்லாமே அந்த மாலை நேர நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாத சூழல் ஏற்படும் போது அந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள். அவ்வளோ ஒரு சிரமத்துக்குள்ளான நிலையிலேயும் அவர் இருந்தார். தந்தை பெரியார் அவர்கள் மீது இவர் கொண்ட பற்று எதன் காரணமாக என்றால், ஒரே நேரத்தில் 28 பதவிகளை, கௌரவ பதவிகளை தந்தை பெரியார் அவர்கள் துறக்கிறார். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்திலே அரசியல் சூழலிலே ஒரு சின்ன ஒரு பதவி கிடைச்சாலும் அதை தக்க வைக்கிறதுக்காக எவ்வளவோ நிறைய போராட்டம் அவங்களுக்குள்ள இருக்கு. 28 பதவிகளை கைவிடுறார். அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷார் கொடுக்கிற இந்த ராவ் பகதூர் சாஸ்திரி, அந்த ராவ் பகதூர் பட்டத்தை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் துறக்கிறார். திராவிட இயக்கம் எப்படிப்பட்ட தலைவர்களை எல்லாம் நம்ம உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பாரதிதாசனை உருவாக்கியது இந்த திராவிட இயக்கம். எல்லாம் அவன் செயலே என்று பிறர் பொருளை வெள்ளம் போல் அள்ளி விழுங்கும் மனிதருக்கும் காப்பார் கடவுளுமை கட்டையில் நீர் போகும் மட்டும் வேர்ப்பீர் உழைப்பீர் என்று உரைக்கும் வீணருக்கும்
ஒரு யுக புரட்சியே நடத்துற அளவுக்கு பாட்டு எழுதின கவிஞர் பாரதிதாசன். அப்படிப்பட்ட ஒரு கவிஞர்கள் ஒரு ஒரு கவிஞனை உருவாக்கிய இயக்கம் இன்னைக்கு நம்முடைய போதாத காலம் என்ன ஆச்சுன்னா, நாம அரசியல் செய்ய வேண்டிய சூழல். எதிரிகள் எதிர்கட்சிக நமக்கு ஆகாதவன் மாநாட்டு பந்தல பத்த வைக்கிறதுன்றது அது ஒரு எதிர்ப்பு. இப்போ என்னடனா சொந்த கட்சிக்காரனே பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி கிரீஸ் தடவுற ஒரு காலகட்டம் ஆகி வச்சுப்பேன். எதிர்கட்சிக்காரன் பண்றான் அது ஓகே, அவன் நம்மளை பிடிக்காத பண்றான்னு வச்சுக்கலாம். மாநாட்டு சொந்த கட்சிக்காரனை கிரீஸ் தடவுறது அடுத்த கட்டம். எனக்கு என்னமோ அடுத்ததுல அவங்க என்னமோ கரண்ட் கொடுப்பாங்கன்ற ஒரு யோசனை இருக்குது. அந்த ஒரு முடிவுக்கும் போகலாம். ஏன்னா சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. ஒரு மாநாடு முடிஞ்சா எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி செய்தி வரும். ஒரு கூட்டம் நடந்தா எத்தனை பேர் இறந்துட்டாங்கன்ற செய்தியை பார்க்கக்கூடிய ஒரு அவலமான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிறோம். எங்கள் ஊரில் ஒரு மிலிட்ரியார் ஒருத்தர் இருப்பார். கிரிக்கெட் பார்த்துனோம்னா உள்ள டிவி பார்க்க மாட்டார். வண்டி நிறுத்திட்டு கேட்பாரு, கோவிந்தராஜ் எத்தனை விக்கெட்டுன்னு கேட்பாரு. இப்போ கணக்கு எத்தனை விக்கெட்டுன்னு கேட்குற மாதிரி ஒரு கூட்டம் நடந்தா அன்னைக்கு ராத்திரி செய்தி பார்க்கறதுக்கு நமக்கு பயமாக்குது. இதில் அவர் கேட்குறாரு, முதலமைச்சரோட பேரை சொல்லி பயமா அப்படின்ட்டு. உண்மையிலே பயப்படுறோம். இந்த பசங்கள்லாம் போயிட்டு கொத்து கொத்தா சாவறதை பார்த்து உண்மையிலே நாங்களாம் பயந்துன்னு தாங்கிறோம். இருக்கிற சூழல் அது மாதிரி இருக்குது. ஐயா கிட்ட ஒன்று கேட்டாங்க, நீங்கள் பார்ப்பன துவேஷியாக நடந்துக்கிறீங்கன்னு சொல்லி ரொம்ப ஒரு கடுமையான சொல்லாடெல்லாம் ஐயாவை பார்த்து கேட்டாங்க. ஐயா சொன்னார், கொசு வேலை போட்டுக்குன்னா கொசு துவேஷியா? கொசு கடிக்குதுன்னு சொல்லி தான் கொசு வேலை போட்டுக்கிறோம். அப்போ நான் என்ன கொசு துவேஷியா நான்? அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, சிவகங்கை மாவட்டத்தில் நம்ம இவர் ஒரு நாதசுர கலைஞர் சிவக்குழம்புன்னு சொல்லி, அது எல்லாம் நமக்கு எல்லாம் வரலாறு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஒரு நாதசுர கலைஞர் வாசிக்கிறாரு. அவர் தோல் மேலே போட்டிருக்கிற துண்டை எடுக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த உயர் சாதிக்காரர் என்பவர்கள் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள் தன்னுடைய போர் குணத்தால் நீ இடுப்பில் கட்டக்கூடாது, நீ தோலில் போடுன்னு சொல்லி சொன்ன அந்த இவர் ஐயா அதுக்கு தான் சொன்னார், உயர் சாதிக்காரனா என்ன தென்னை மரத்துக்கு பிறந்தானான்னு கேட்டார். பெரியார் ஐயா கேட்ட கேள்வி என்னன்னா, உயர் சாதிக்காரனா நான் தென்னை மரத்துக்கு பிறந்தானா? அதுபோல தந்தை பெரியாரின் இயக்கத்தின் வழிவந்த இந்த இவ்வளவு ஒரு போர் குணமிக்க தலைவர்கள் எல்லாம் இங்கே இருந்தார்கள். ஒரே ஒரு சின்ன செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இது போன்ற பெரிய தலைவர்களை எல்லாம் கூட விட்டு விடுவோம். ஒரு தொண்டர் சோரெழுத்து சுப்பையான்னு சொல்லி ஒரு தொண்டர், அவர் ஊர் முழுக்க ஐயா பிரச்சாரத்துக்கு வர்றாருன்னா அதுக்கு முன்ன நாள் போயிட்டு சோறு விளம்பரம் எழுதுவார். அவர் அடுத்த கூட்டத்துக்கு ஐயா வர்றதுக்கு முன்னே அடுத்த ஊருக்கு போயிடுவார். ஒரு நாளும் பெரியார் ஐயா கிட்ட போயிட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ பிடிக்கணும், ஒன்று இருக்கணும், செய்யணும், அதெல்லாம் எதுவும் பண்ணிக்கல. அவர் இறந்த பின்னாடி கூட இன்றைக்கும் இருக்கிறது ஒரே ஒரு படம். அதுவும் அது ஒரு குழு படம் தான். குரூப்பில் இருக்கிற ஒரு படத்தை கட் பண்ணி தான் இன்றைக்கும் அவரோட படம் இருக்குது. அதுபோல் எவ்வளோ ஒரு தியாகமிக்க ஒரு தோழர்களை கொண்ட இயக்கம், சுயமரியாதை இயக்கம். வருகிற இந்த தேர்தலில் திராவிட மாடல் அரசு வெல்ல நாம் அத்தனை பேரும் இந்த நாளில் சூளுரைப்போம். நன்றி வணக்கம்.